I'm young Darmis. Welcome to Bangtan FF World. ஸோ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நீங்களும் கமெண்ட்ஸில் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. எனக்கும் போடணும் அப்படின்னு நானும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனால் டைம் தான் இருக்க மாட்டேங்குது. அதுவும் இல்லாமல் நான் ஒரு இன்டர்ன்ஷிப் வேறு பண்ணிகிட்ருக்கேன்னா, ஸோ ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டைம் தான் கிடைக்க மாட்டேங்குது. நானும் ரெக்கார்ட் பண்ணி போடணுன்னு யோசிக்கிறேன். ஓகே, எனிவேஸ் இதுக்கப்புறம் நான் போட ட்ரை பண்ணுறேன். நீங்கள் கேட்ட மாதிரி டார்க் ஐஸ் பாதி ரெடி ஆயிடுச்சு. இன்னும் அந்த பாதிக்கு தான் ரெடி பண்ணணும். ஸோ ரெடி பண்ண உடனே கண்டிப்பாக நான் போட்டுறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஜங்குக்கோட 2 ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி நேற்று என் ஃப்ரெண்டோட பர்த்டே. இதை நான் நேற்றே போட வேண்டியது டைம் இல்லாதனால நான் இன்றைக்கி போடுறேன். ஸோ ஸ்டோரி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லு. ஸோ அவங்களோட பர்த்டேக்கு விஷ் பண்ணுற மாதிரி இந்த 1 ஷாட்டை நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ எல்லோரும் பெரிய மன்னிச்சிடுங்க. இன்னும் கொஞ்ச நாளில் நான் டாக்டர்ஸ் போட்டுறேன். ஸோ யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். இமேஜின் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இந்த 1 ஷாட்டோட பேர் என்னென்னா, When Love Waited in Silence. ஸோ இதுதான் ஸ்டோரி நேமும். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ நீங்கள் இப்போ பாரிஸில் இருப்பீங்க. நீங்கள் இந்தியன் தான், ஆனால் ஒர்க்குக்கு நீங்கள் பாரிஸில் இருப்பீங்க. ஆக்சுவலி உங்கள் கூட ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுமே இந்தியன் தான். அவங்க பேர் சஞ்சு, உங்கள் பேர் ஈஷா. ஓகேவா? ஸோ நீங்கள் 2 பேருமே டாக்டர்ஸாக ஒர்க் பண்ணுறீங்க. அண்ட் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருப்பீங்க. அண்டு உங்களுக்கு ஒரு பேபி இருக்கும். ஓகேவா? ஸோ பேபி பேர் மின்ஹோ. அவனுக்கு 3 வயசு தான் ஆகும். இங்கே நீங்கள் ஹாலில் உங்கள் ஷோஃபாவில் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு சஞ்சுவும் உட்காந்துருப்பீங்க. உங்கள் பையன் மின்ஹோ அந்த டிவி போட்டுட்டு டிவியில் சாங் பிடிஎஸ் சாங்ஸ் ஓடும். ஸோ அந்த சாங்க்கு அவன் டான்ஸ் ஆடிட்டுருப்பான். ஸோ அவன் எப்படின்னா பிடிஎஸோட மிகப்பெரிய ஆர்மி. அவன் பேபி ஆர்மி தான். பிறந்ததுலேருந்தே அவனுக்கு பிடிஎஸ்னால் ரொம்ப பிடிக்கும். லைக் இப்போ நம்ம ஃபோன் கொடுக்கும்போது ஃபோனில் மோஸ்ட்டாக அவன் வீடியோஸ்லாம் வரும்போது இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து அவனுக்கு பிடிஎஸ்னால் கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிரும். அண்ட் ஜங்குக்னால் அவனுக்கு இன்னும் பிடிக்கும். ஸோ ஜங்குக்கோட ஆர்மி ஆகிடும் அவன். அதனால் எப்போல்லாம் சாங் ஓடுதோ அவன் போய் பார்ப்பான். நீங்கள் அவனை நிறைய டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். பிடிஎஸ் கிட்டேருந்தும் சரி, ஜங்குக்கிட்டேருந்தும் சரி, நிறையா டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணியிருப்பீங்க. நீங்களும் சரி, உங்கள் ஃப்ரெண்டும் சரி. ஆனால் அவன் டிஸ்ட்ராக்ட் ஆன மாதிரியே தெரியல. நீங்களும் போடாடே அப்படின்ற மாதிரி நீங்கள் விட்டுருவீங்க. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களால் முடியல. ஸோ நீங்கள் விட்டுருப்பீங்க. இப்போ அவன் டான்ஸ் ஆடிட்டுருக்கதை நீங்கள் 2 பேரும் உட்காந்து பார்க்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு தான். அவங்கள பார்த்துட்டு, இதுக்கு மேலே அவன்கிட்ட உண்மையை மறைச்சா அது நல்லா இருக்காது ஐஷா. அதனால் தயவு செஞ்சு இதுக்கப்புறம் உண்மையை சொல்லிவிடு. உண்மையை சொல்லிவிடுன்னு ஈஸியாக சொல்கிறேன். ஆனால் அவனுக்கு 3 வயசு தாண்டி ஆகுது. நான் எப்படி அவன்கிட்ட சொல்கிறது? இங்கே பாரு, 3 வயசு ஆயிடுச்சு அவனுக்கு. இப்போதுலேருந்து அவன் பெரிய பையனாக வளர ஆரம்பிச்சிருவான். இதுக்கப்புறமும் நீ சொல்லாமல் இருந்து நாளைக்கு அவனுக்காக அந்த உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அது இன்னும் தான் வேர்ஸ் ஆகிடும். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோ. இப்போதுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு சொல்லு. நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் நான் சொல்லுவேன். ஆனால் இப்போ வேண்டாம், கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் என்னென்னா, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் இந்தியாவில் இருந்திருப்பேன்னு சொன்னேன் இல்லையா? நீங்கள் 2 பேரும் கொரியாவுக்கு தான் ஆக்சுவலி வந்திருப்பீங்க. உங்களோட மெயின் எய்மே பிடிஎஸ்ஸாக பார்க்கணும். ஏன்னா நீங்கள் 2 பேரும் அவ்வளோ பெரிய ஆர்மி. பிடிஎஸ்னால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவுமே உங்கள் பயாஸ் ஜங்குக்கு அண்ட் சஞ்சுக்கு தயாங் தான் பயாஸு. அதை என்ன தான் பயாஸ் இருந்தாலும் 7 பேருமே உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ நீங்கள் ஒர்க்கையும் மெயின்டைன் பண்ணணும் அண்ட் மெம்பர்ஸையும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் கொரியாக்கே வந்திருப்பீங்க. அண்ட் அங்கே செட்டில் ஆகி உங்கள் டாக்டர் ஒர்க்கை மெயின்டைன் பண்ணிவிட்டு ஃப்ரீ டைமில் கிடைக்கும் போது கான்சர்ட்டு, ஃபேன் மீட்டு அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் 2 பேரும் போயிட்டுருப்பீங்க.
அப்படி ஒரு நாள் நைட்டு வந்து நீங்களும் சஞ்சுவும் வந்து ஒர்க் முடிச்சுட்டு வரும்போது அங்கே ஒரு பார்க் இருக்கும். ஸோ பார்க்கில் வந்து ஒரு ஃபெமிலியரான ஃபிகர் வந்து உட்காந்துட்ருக்கும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு பார்த்துட்ருப்பீங்க. அவங்க ஃப்ரெண்டு இருக்கால சஞ்சு, அவள் கண்டுபிடிச்சிடுவா. ஏன்னா அவங்க உட்காந்துருக்கிறது ஜங்குக் தான். இங்கே சஞ்சு வந்து பார்த்துட்டு ஏய் ஈஷா, அது ஜங்குக் தானே அப்படின்னு சொல்லி அவள் ஹைப்பர் ஹாப்பி ஆகிடுவா. நீங்களும் வந்து ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகிட்டு பார்ப்பீங்க. அது ஜங்குக் தான், அவர் இன்னும் உங்களை பார்த்துருக்க மாட்டார். ஸோ நீங்கள் மட்டும்தான் வந்து அவரை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஷாக்கு, கன்ஃபியூஷன் எல்லாமே வந்து சர்ப்ரைஸ் மிக்ஸ்டு எமோஷன்ஸாக இருக்கும். ஏன்னா உங்களோட ஐடல், உங்களோட ஃபேவரட் ஐடல், நீங்கள் தூரமாக ஃபோனில் டிவிலேருந்து அட்மையர் பண்ண ஒரு பர்சன் இப்போ நேரில் இருக்கும் போது உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே உங்களுக்கு தெரியல. ஸோ நீங்கள் ப்யூர் ஷாக்கு. அதே தான் சஞ்சுக்கு. அதுக்கு மேலே அவள் சும்மாவே வந்து அறந்தவாள். ஸோ ஜங்குக்கை பார்த்த உடனே வாடி போகலான்னு சொல்லிவிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிடுவா. நீங்கள் வந்து வெயிட் பண்ண என்னாடி அவரே பாவம், அவர் டைம் கிடைக்காம கொஞ்ச நேரம் உட்காந்துருக்காரு. அவரோட ப்ரைவேட் டைமில் நம்ம இன்வால்வ் பண்ணக்கூடாது சஞ்சு, அது தப்பு. ஈஷா, ஆர் யூ சீரியஸ்? இது நம்மளோட லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஜங்குக்கு அதுவும் பக்கத்தில் இருக்காரு. அட்லீஸ்ட்டு இது ஜஸ்ட் ஆம்லெஸ் ஒரு இது தானே, ஒரு ஹாய் மட்டும் சொல்லிட்டு வந்துடலாமே, அதில் என்ன இருக்க போகுது? சஞ்சு நான் சொல்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறதுக்குள்ளே ஜங்குக் வந்து இங்கே பார்த்துருப்பாரு. ஸோ சஞ்சு சவுண்டு போட்டதுலே ஜங்குக் வந்து பார்த்துட்டு அப்ரோச் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு தயக்கம் இருக்கும். ஏன்னா வந்து ஆர்மிஸாக என்னன்னு தெரியாமல் நம்ம எதுவும் பண்ண முடியாதுல்ல. அதனால அவர் அப்படியே உட்காந்துருப்பார். சரி ஓகே அப்படி சொல்லிவிட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னுவார். நீங்கள் 2 பேரும் பார்ப்பீங்க. உங்களுக்கு வந்து ஒரு நிமிஷம் அப்படியே உங்கள் சோல் விட்டு போயிருக்கோம். சஞ்சுலாம் வந்து வாடி திருப்பி ஓடிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்ருப்பா. இங்கே ஜங்குக் தான் வந்து கிட்ட வந்துட்டு, நீங்கள் 2 பேரும் ரொம்ப நேரமாக என்னை பார்த்துட்டே இருக்கீங்க, நீங்கள் ஆர்மிஸா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பார். ஸோ நீங்களாம் அப்படியே ஷாக் ஆகிட்டு நின்றுப்பீங்க. சஞ்சு தான் வந்துட்டு ஆமாம் ஜங்குக்ஷி, நாங்கள் உங்களோட மிகப்பெரிய ஃபேன், நாங்கள் வந்து பிடிஎஸ் ஆர்மிஸ், எங்களுக்கு எல்லாருமே ரொம்ப பிடிக்கும், உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டு கண்டதும் வளரிட்டுருப்பா. இந்த ஜங்குக் வந்து அவளோட அந்த ஹைப்பர் ஆக்டிவாக பார்த்து அவருக்கு சிரிப்பு வந்துடும். சிரிச்சுட்டு உங்களை பார்த்துட்டு சிரிப்பார். அதுக்கப்புறம் கேட்பார், சரி உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது இங்கே அவள் வந்து சஞ்சு, என் பேர் சஞ்சு அப்படின்வா. நீங்கள் உங்கள் பேர் ஈஷா அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இங்கே ஜங்குக் வந்து உங்கள் 2 பேரையும் பார்த்தா கொரியன்ஸ் மாதிரி தெரியல, நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல், அதாவது ஃபாரின்லேருந்து வந்திருக்கீங்களா அப்படின்னும் போது நீங்கள் 2 பேரும் நாங்கள் இந்தியாவிலேருந்து வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இங்கே சஞ்சு தான் வந்து ஜங்குக்ஷி உங்கள் ஒரே ஒரு செல்ஃபி மட்டும் நாங்கள் எடுத்துக்கிட்டோமா உங்கள் கூட ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேட்பா. இங்கே நீங்கள் அவளை பார்த்து முறைப்பீங்க. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருப்பீங்க இல்லையா, நம்ம அவங்க ப்ரைவேட் டைமை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. இப்போ செல்ஃபி வேறு கேட்கறதுனால நீங்கள் முறைப்பீங்க. அப்படியே இங்கே ஜங்குக்கு வந்து அதை பார்த்து சிரிச்சுட்டு செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உங்கள் 2 பேர் கூடயும் செல்ஃபி எடுத்துப்பார். செல்ஃபி எடுத்து முடிச்சிட்டதுக்கப்புறம் சரி ஓகே எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன், என் மேனேஜர் வந்து ஆல்ரெடி கால் பண்ணிட்டாரு, ஸோ நான் கிளம்பணும் அப்படின்னு அவர் சொல்லும் போது இங்கே நீங்கள் வந்துட்டு ஜங்குக்கை பார்த்துட்டு, நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் ஜங்குக்ஷி. கேளுங்க. அது ஒன்றும் இல்லை, எங்கள் 2 பேருக்கும் உங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன ஹக் வேணும், கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயங்கி கேட்கறத பார்த்து ஜங்குக்கு வந்து சிரிப்பு தான் வரும். ஏன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த ஆர்மிஸ் வந்து அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. எல்லாருமே மோஸ்ட்டாக ஆட்டோகிராஃப்ஸ் அப்புறம் செல்ஃபிஸ் அப்படின்ற மாதிரி தானே இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு கம்ஃபர்ட் கேட்குறது அவருக்கு வந்து பிடிச்சிருக்கும். ஸோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து சரி ஓகே அப்படின்னுவார். இங்கே சஞ்சுவா அவங்கள பார்த்துட்டு எவ்வளோ ஒருத்தி வந்து செல்ஃபி எடுக்கிறதே வந்து என்னை திட்டிகிட்டு இருந்தா, இப்போது அவள் என்ன கேட்குறா பாரு அப்படின்னும் போது இங்கே நீங்கள் தான் மண்டேலே ஒன்று போட்டுப்போ, உனக்குலாம் ஹக் கேட்டு வாங்கி கொடுக்கறதே பெரிய விஷயம் போ அப்படின்னு சொல்லும் போது அவளும் சரிஸ்டே போய் ஜங்குக்கை வந்து ஹக் பண்ணுவாள். அவரும் ஹக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இப்போ உங்கள்கிட்ட இருந்தேன். ஸோ நீங்கள் போய் ஹக் பண்ணும் போது அவரும் வந்து ஹக் பண்ணுவார். ஸோ நீங்கள் வந்து சொல்லுவீங்க, ஜங்குக்ஷி எங்களுக்கு தெரியும் நீங்கள் ஆல்ரெடி நிறையா
கோ த்ரூ பண்ணிகிட்ருக்கீங்கன்னு. ஏன்னா நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இப்போ உங்களுக்கு நிறையவே இருக்குது. நாங்களும் நிறையா பார்த்துட்ருக்கோம். நீங்கள் சொல்ல முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நீங்கன்னு இல்லை, எல்லா மெம்பர்ஸும் தான். ஸோ நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. ஆர்மிஸ் நாங்கள் எப்போவுமே உங்கள் கூட சப்போர்ட்டிவாகவே இருப்போம். அண்டு வந்து உங்களை எப்போவுமே லவ் பண்ணிகிட்டே இருப்போம். நீங்கள் எதுக்காகவும் வந்து வரி பண்ணிக்காமல் நீங்கள் உங்கள் கெரியரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஜங்குக்ஷி. வி ஆல்வேஸ் சப்போர்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லும் போது ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி எமோஷன் ஆகிடுவார். ஏன்னா வந்து நிஜமாகவே அவங்க இப்போது ரீசெண்டாக வந்து நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. அதாவது கொஞ்சம் சில இது போயிட்டுருக்கோம் அவங்களுக்குள்ள. ஸோ அதனால் வந்து அவருக்கு வந்து நீங்கள் இப்படி வெளிப்படையாக பேசுகிறது அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி எமோஷன் ஆகிடுவார். எமோஷன் ஆகிட்டு தேங்க்ஸ், இது வரைக்கும் யாருமே என்கிட்ட அந்த மாதிரி சொன்னதில்லை, நீங்கள் 2 பேரும் எனிவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இப்போ கிளம்புறேன், இதுக்கப்புறமும் இருந்தால் என் மேனேஜர் அவ்வளோதான் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் பாய் சொல்லிவிட்டு போயிடுவார். ஸோ நீங்களும் வந்து சஞ்சுவை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து போயிடுவீங்க. உங்கள் 2 பேருக்கும் வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா ஜங்குக்கை பார்த்து செல்ஃபி எடுத்ததும் இல்லாமல் நீங்கள் வந்து ஹக்லாம் வேறு பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ உங்கள் 2 பேருக்கும் வந்து ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா ஜங்குக்கை வந்து பார்த்துட்டு அவர் கூட செல்ஃபி ஹக்குன்னெலாம் வேறு வாங்கியிருப்பீங்க இல்லையா. ஸோ உங்களால் அதை நம்பவே முடியல. சஞ்சுலாம் வந்து சொல்லவே வேண்டாம், ஃபோட்டோ எடுத்த உடனே வந்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவள் அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பான். ஸோ இப்படியே தான் உங்களுக்கு வந்து டேஸ் வந்து போகும். ஸோ அந்த நாளுக்கு அப்புறம் நீங்கள் வந்து உங்கள் டாக்டர் ஒர்க்கில் வந்து பிஸி ஆகிடுவீங்க. ஸோ அதே மாதிரி ஜங்குக்கும் வந்து ஆல்பம் ரெடி பண்ணுறது, ஃபோட்டோஷூட் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அந்த சைடில் வந்து ரொம்ப பிஸி ஆகிடுவார். ஸோ இப்படியே தான் நாட்கள் வந்து ஓடும். ஸோ ஒரு நாள் வந்துட்டு மறுபடியும் வந்து நீங்கள் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு நீங்களும் சஞ்சுவும் வந்து வரும்போது ஜங்குக்கு வந்துட்டு அங்கே நின்றுட்டுருப்பார். ஸோ அவர் சும்மா வந்து ஃபோன் வந்து பார்த்துட்ருப்பார். ஆனால் இந்த வாட்டி வந்து அவர் வந்து ஒரு மாதிரி ரொம்ப அப்செட்டாக சோகமாக அந்த மாதிரி தான் இருப்பார். ஸோ இங்கே நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஷாக்கும் ஆகிடுவீங்க, இந்த வந்து கன்ஃபியூஷனாகவும் இருக்கும், ஏன்டா சோகமாக நிற்கிறாரு அப்படின்ட்டு. இங்கே சஞ்சு தான் வந்துட்டு அவன் சோகமாக இருக்கிற மாதிரி இல்லை, நம்ம போய் என்னன்னு கேட்போமா. இல்லை சஞ்சு, அது சரிப்பட்டு வராது. ஏன்னா அவங்க ப்ரைவேட்டாக இருக்கும் போதே நம்ம போகக்கூடாதுன்னு நினச்சோம். இப்போ சோகமாக இருக்கும் போது மேபி எதாவது பர்சனல் இஷ்யூவாக இருக்கும். நம்ம பாட்டு போயிட்டு கேட்டு அது பவுண்ட்ரியை க்ராஸ் பண்ண நான் விரும்பலை. நம்ம வேணால் இங்கே இருந்து வேணால் பார்ப்போம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவே 2 பேரும் ஓகேன்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு பெஞ்ச் இருக்கும். ஸோ அங்கே உட்காந்துட்டு நீங்கள் ஜங்குக்கு தான் பார்ப்பீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஏன்னா உங்களோட ஃபேவரட் ஐடல் வந்து அந்த மாதிரி உட்காந்துருக்கும் போது யார் இருந்தாலும் கஷ்டமாக இருக்கிறது தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி இருக்கவே வந்து ஜங்குக்கு வந்து பார்ப்பார். ஸோ அவர் எதிர்ச்சியாக தான் பார்ப்பார். பார்த்தா நீங்கள் உட்காந்துருப்பீங்க. ஸோ அவருக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துடும் உங்கள் 2 பேரோட ஃபேஸ். ஏன்னா அன்றைக்கி அவர் பார்த்துருப்பார் இல்லையா. ஸோ டக்குன்னு ஞாபகம் வந்த உடனே ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு வந்து, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, அதுவும் இந்த நைட்டு லேட்டு என்ன ஒர்க் முடிச்சுட்டு வரீங்களா அப்படின்னு ஒர்க் முடிச்சுட்டு வரீங்களா? ஆமாம் ஜங்குக்ஷி, இந்த நைட் ஷிஃப்ட்டு, ஸோ அதான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைலண்ட் ஆகிடுவார். இங்கே சஞ்சு தான் வந்துட்டு, அம்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே, அதுவும் நாங்களே பரவாயில்ல, நீங்கள் ஒரு ஐடல், அதுவும் நைட்டில் இது சேஃப் கிடையாதுல்ல ஜங்குக்ஷி. கிடையாது தான், ஆனால் எனக்கு இந்த மாதிரி நைட்டில் கொஞ்சம் தனியாக வாக் போகிறது மனசு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அப்படியே வந்து கீழே பார்த்துட்டே பேசுவார். ஸோ உங்களுக்கு கஷ்டமாயிடும். நீங்கள் வந்து ஏதாவது பிரச்சனையா ஜங்குக்ஷி? ஏன்னா நீங்கள் நார்மலாக இப்படி இருக்க மாட்டீங்க. ஸோ தப்பாக கேட்டிருந்தா ஐம் சாரி. நான் ஜஸ்ட் என்ன உங்களை அப்படி பார்க்க முடியலன்னால தான் கேட்டேன் அப்படி நீங்கள் சொல்லவே ஜங்குக்கு வந்து உங்களை பார்த்துட்டு, அது எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, ரீசெண்டாக கொஞ்சம் நிறையா போயிட்டுருக்குல்ல, ஸோ அதனால் அப்படின்னு அவரால் பேசவே முடியாது. எப்போவுமே ஜங்குக் வந்து நர்வஸாக அண்ட் வந்து அவர் ஒரு மாதிரி அழுகிற ஸ்டேஜில் இருந்தால் அவரால் பேச முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து அவரால் பேச முடியாது. ஸோ உங்களுக்கு அது புரிஞ்சு நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்பீங்க. அப்புறம் வந்து சரின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு உங்கள் கையை வந்து ஹக் பண்ணால் நம்ம விரிப்போம் தெரியுமா, அது மாதிரி பண்ணுவீங்க. ஜங்குக் கொஞ்சம் உங்களை பார்த்துட்டு அவர் வந்து உங்களை வந்து ஹக் பண்ணிப்பார். ஸோ ஹக் பண்ண அடுத்த செகண்ட் வந்து மனுஷன் வந்து அழ ஆரம்பிச்சிடுவார். உங்கள் ஷோல்டரில் வந்து ஃபேஸை வந்து ஹைட் பண்ணிவிட்டு
அவர் வந்து அழ ஆரம்பிச்சிருவார். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும், என்னடா மனுஷன் அழுகுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து சரி ஓகே அழாதீங்க ஜங்குக்ஷி எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அவரை கம்ஃபர்ட் பண்ணிட்டுருப்பீங்க. இங்கே சஞ்சுக்கு வந்து ஜங்குக் அழுகிறத பார்த்துட்டு அவளுக்கும் வந்து மனசு கஷ்டமாயிடும், என்னடா அப்படின்ட்டு அவளும் வந்து ஜங்குக்கோட கையை வந்து தேய்ச்சிட்ருப்பா, அழாதீங்க ஜங்குக்ஷி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து சரி ஓகே அவர் அழட்டும், ஏன்னா மனசு விட்டு அழுதா கொஞ்சம் எல்லா பெயினும் வந்து போயிடும்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு சரி நான் அவர் அழுகவும் விடுவீங்க. அவரும் கொஞ்சம் நேரம் அழுவார். அப்புறம் ஃபைனலி அவர் அழுக முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப தேங்க்ஸ், நான் இந்த மாதிரி இருந்ததே இல்லை, உங்ககிட்ட மட்டும் ஐம் சாரி, என்னை மன்னிச்சிருங்க. ஐயோ ஜங்குக்ஷி அப்படிலாம் இல்லை, இப்போ நீங்கள் வந்து ரிலாக்ஸாக இருக்கீங்கல்ல, இப்போ உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குல்ல, அது போதும், நீங்கள் நிறையா கேரி பண்ணுறீங்க எஸ் வி நோ, பட் ஸ்டில் எப்போவுமே உடஞ்சி மட்டும் உட்காந்துடாதீங்க. ஏன்னா நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு மோட்டிவ் பண்ணுறவங்க நீங்களே இப்படி உடஞ்சி உட்காரும் போது அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம்? ஸோ தைரியமாக இருங்க ஜங்குக்ஷி, எல்லாம் சீக்கிரமாக சரியாயிடும், நாங்கள் எப்போவுமே உங்கள் கூட இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லும் போது அவர் உங்களை பார்த்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி ஸ்மைல் பண்ணுவார். ஸோ இங்கே சஞ்சு வந்து என்னடா சோகமாக போதே அப்படின்னு சொல்லிட்டு மூடை லைட்டன் பண்ணலான்னு சொல்லிட்டு சரி ஜங்குக்ஷி வாங்க நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம், உங்களுக்கு ஐஸ்கிரீம்லாம் ரொம்ப பிடிக்கும்ல, அங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஸ்ட்ரீட் வண்டியில் ஐஸ்கிரீம் விற்கும். அவள் அதை காட்டவே ஜங்குக்கும் வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3 பேரும் ஐஸ்கிரீமுக்கு தான் போவீங்க. ஸோ 3 பேரும் அங்கே போனதுக்கப்புறம் இந்த சஞ்சு வந்து ஜங்குக்கு வந்து பனானா ஐஸ்கிரீம் பிடிக்கும் இல்லையா, ஸோ பனானா ஐஸ்கிரீம் அவருக்கும் அண்டு உங்களுக்கும் அவளுக்கும் வந்து பட்டர்ஸ்காட்சும் வாங்கிட்டு வருவாள். 3 பேரும் அப்படியே சாப்பிட்டுட்டே வந்து நடப்பீங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து கேட்பீங்க வேறு ஏதாச்சும் வேணுமா ஜங்குக்ஷி, உங்களுக்கு பசிக்குதா அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து இல்லைன்னு தான் தலையாட்டுவார். ஆனால் அதுக்குள்ளே அவரோட ஸ்டொமக்லேருந்து சவுண்டு வர மாட்டிப்பார். ஸோ அவர் ஒரு மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி எம்ப்ரேஸ்ட் ஆகிடும். அவரும் வந்து லைட்டாக அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நீங்கள் சிரிச்சுட்டு சரி என்ன சாப்பிட வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து ஒரு டிஷ் சொல்லுவார். நீங்களும் வந்து இங்கே வெயிட் பண்ணுங்கள், நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு சஞ்சுவையும் ஜங்குக்கே அங்கே நிற்க வச்சுட்டு நீங்கள் போயிட்டு வருவீங்க. ஸோ அப்போ தான் வந்து சஞ்சு வந்து ஜங்குக்கிட்ட பார்த்துட்டு அவள் எப்போவுமே இப்படி தான் ஜங்குக்ஷி, யாராக இருந்தாலுமே வந்து அவள் இப்படி தான் கேரிங்காக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இங்கே ஜங்குக் வந்து பார்த்துட்டு நான் பார்த்தேன், இது ஆக்சுவலி எனக்கு புதுசாக இருக்குது ஹர்மிஸ் எங்ககிட்ட இப்படி நடந்துக்கிறது, ஏன்னா நாங்கள் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லைல்ல, ஸோ நீயும் சரி அவளும் சரி இப்போ எனக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் பர்சன் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சிட்ருப்பார். ஸோ அதே டைம் நீங்களும் வந்துடுவீங்க. வந்துட்டு வந்து ஃபுட்டு வந்து ஜங்குக்கிட்ட நீங்கள் வந்து அவர் கேட்ட ஃபுட்டு அதுவும் வாங்கியிருப்பீங்க, எக்ஸ்ட்ராவாக அவருக்கு பிடிச்சதான் வாங்கியிருப்பீங்க. சரின்னு சொல்லிட்டு அதை ஒவ்வொன்றா சாப்பிட்டுட்டே வந்துட்டு போவீங்க. அப்போ தான் அந்த சஞ்சு வந்து கேட்பா, சரி ஓகே ஜங்குக்ஷி நாங்கள் வேணும் உங்கள் வீடு வரைக்கும் நடந்து வரவா, ஸோ உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பீங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்கவே ஜங்குக்கும் வந்து ஒரு மாதிரி யோசிப்பார். ஏன்னா ஆர்மிஸ் எப்படிடா வீட்டு பக்கம்லாம் கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே, பட் இருந்தாலும் அவருக்கு வந்து இந்த நேரத்தில் அவர் வந்து தனிமையாக இருக்க விரும்பலை. ஸோ ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேரையும் வந்து கூட்டிகிட்டு போவார். ஸோ நீங்கள் 3 பேரும் அப்படி ஜாலியாக பேசிகிட்டே நடந்து போவீங்க. அண்ட் ஃபைனலி வந்து ஜங்குக்கோட வீடுமே வந்துடும். ஸோ வந்ததுக்கு அப்புறமேட்டு இங்கே நீங்கள் வந்து சொல்வீங்க சரி ஜங்குக்ஷி நீங்கள் பார்த்து இருந்துக்கோங்க, ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கும், நாங்கள் இப்போ கிளம்புறோம், நீங்கள் சேஃபாக உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவே ஜங்குக்கு வந்து என்னடா கிளம்புறாங்க அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஏன்னா இது வரைக்கும் உங்ககிட்ட இருந்த அந்த கம்ஃபர்ட் வந்து அவருக்கு ரொம்ப வந்து கொஞ்சம் பிடிச்சிருக்கும். ஏன்னா வந்து அவர் தனிமையில் தானே இருந்திருப்பார். ஸோ வீட்லேயுமே அவர் தனியாக தானே இருக்கணும், அதனால் அவர் வந்து யோசிப்பார். பட் இன்னொரு பக்கம் அவருக்கு வந்து யாருன்னா பார்த்தாங்கன்னா ப்ராப்ளம் ஆகிடும் இல்லையா, ஸோ அதனால் அதையும் யோசிப்பார். இங்கே சஞ்சு தான் வந்து சரி ஜங்குக்ஷி நீங்கள் பார்த்துக்கோங்க நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி. இங்கே ஜங்குக்கு வந்து யோசிக்காமல் நில்லுங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாம்ல ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்வார். இங்கே நீங்கள் வந்து ஜங்குக்ஷி ஆர் யூ சீரியஸ், ஏற்கனவே எல்லோரும் வந்து எப்படா பிடிஎஸ் கிட்டேருந்து எதனா ஒரு இன்ஃபர்மேஷன் வரும் அவங்கள மொத்தமாக வந்து முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டுருக்காங்க. இந்த டைமில் நாங்கள் வந்து அது எதனா பிரச்சனையாகி உங்கள் கெரியருக்கு எதனா ஆயிடுச்சுன்னா அப்புறம் எங்களால் இது பண்ண முடியாது ஜங்குக்ஷி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. நீங்கள் ஜங்குக்கா அப்படிலாம் ஒன்றும் நடக்காது, நான் பார்த்துக்கிறேன், ப்ளீஸ் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ப்ளீஸ் வாங்கலை
அப்படின்னு அவர் சொல்லவே உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. சரி அவரை பார்க்கவும் பாவமாக இருக்குமா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் போவீங்க. போனதுக்கப்புறம் அதான் சஞ்சு கூட்டிட்டு நீங்கள் போவீங்க. உள்ளே போனதுக்கப்புறம் அவர் வந்து காஃபி, ஸ்நாக்ஸு, அப்புறம் வாட்டர் பாட்டில் சொல்லி அப்படியே வைப்பார். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து உங்கள் 3 பேருக்கும் கான்வோ போகும். ஸோ அந்த ஃப்ரெண்ட்லி ஜோன் அந்த கான்வோ வந்து அப்படியே போயிட்டுருக்கும். கொஞ்ச நேரத்துலேயே வந்து சஞ்சுக்கு வந்து தூக்கம் வந்துடும். ஸோ அவள் அப்படியே கண் அசையும் போது ஜங்குக்கு வந்து பேசாமல் ஒன்று பண்ணுங்க, நீங்கள் ஆல்ரெடி 2 பேரும் டயர்டாக இருக்கீங்க. ஸோ காலையில் ஏர்லி மார்னிங் நான் சொல்கிறேன், நீங்கள் கிளம்பிடுங்க. ஏன்னா இப்போ பாஸ்ட் மிட் நைட் ஆச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் வெளில போகிறது எனக்கு சேஃப்னு தோணலை. ஐயோ ஜங்குக்ஷி அப்படிலாம் கிடையாது, நாங்கள் சேஃபோ இல்லையோ நாங்கள் போயிடுறோம். ஏன்னா நாங்கள் இருந்தால் தான் வந்து உங்களுக்கு சேஃப் இல்லை, அதனால் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல இங்கே ஜங்குக்கு வந்து இல்லை என்னால் உங்களை தனியாக இப்போ வெளில அதுவும் மிட் நைட் அனுப்ப முடியாது. ஸோ நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நாளைக்கு போய்க்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவே சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து உங்களுக்கு கெஸ்ட் ரூம் வந்து நான் அரேஞ்ச் பண்ணுறேன் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவார். ஸோ கெஸ்ட் ரூமில் வந்து போனதுக்கப்புறம் சஞ்சு போய் படுத்துருவா. ஸோ அவளுக்கு வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்கும். ஸோ அதனால் படுத்துருவா. நீங்களும் படுக்கலான்னு போகும்போது நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்வார். நீங்களும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இங்கே சஞ்சு தான் என்னை விட்டு என்ன அங்கே ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இங்கே ஜங்குக்கு வந்து அதான் ரகசியம்னு தெரில, போயிட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்வாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அது படுத்துரும். இங்கே அவர் உங்களை வெளில கூப்பிட்டு போயிட்டு ஆக்சுவலி ஈஷா தேங்க்யூ, ஏன்னா நான் வந்து என்ன தான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப தனிமையில் இருந்தாலும் என் மெம்பர்ஸ் கூட இருக்கும் போது எனக்கு தெரியாது, அதே மாதிரி ஃபீல் தான் இன்றைக்கி உங்கள் கூடயும் சஞ்சு கூடயும் எனக்கு இருந்துச்சு. அதனால தான் நான் இது பண்ணேன் அண்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவர் சொல்லுவார். நீங்கள் அவரை பார்த்துட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஜங்குக்ஷி, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணது எங்களுக்கு தான் வந்து ஹாப்பியாக இருந்தது, ஸோ ப்ராப்ளம் இல்லை அப்படின்னும் போது இங்கே ஜங்குக்கு வந்து கேட்பாரு, நான் உங்ககிட்ட ஒரு ஃபேவர் கேட்கவா? கேளுங்க. அது நீங்கள் இன்றைக்கி என் கூட படுத்துக்கிறீங்களா? ஏன்னா எனக்கு இப்போது தனியாக இருக்க பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் போது நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பீங்க. என்னடா இவன் வந்து நார்மலாக தான் இருக்கானா, இல்லை மூளையில் எதுனா பிரச்சனை ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி வியர்டாக பார்ப்பீங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி அவர் வீட்டில் இருக்கிறதே உங்களுக்கு வந்து எப்படா என்னடா ஆகுன்ற மாதிரி இருக்குது. இதில் அவர் கூட வந்து நீங்கள் தூங்கினா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு சோலி அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் பார்த்துட்டுருப்பீங்க. இங்கே அவர் வந்து உங்கள் எக்ஸ்ப்ரெஷனை பார்த்துட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, நான் ஜஸ்ட் எனக்கு தனியாக இருக்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு தான் நான் உங்களை கூப்பிட்டேனே தவிர்த்து எந்த ஒரு ராங் இன்டென்ஷன்லையும் நான் கூப்பிடல, நான் ஏதாவது தப்பாக கூப்பிட்டுருந்தேன், ஐம் சாரி அப்படின்றவாரு. உங்களுக்கு வந்து கஷ்டமாயிடுச்சு, ஐயோ மனுஷன் எப்படி நினச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ஜங்குக்ஷி அப்படிலாம் இல்லை, நான் வந்து கன்சிக்வன்ஸ் தான் யோசித்தேன், வேறு எதுவும் இல்லை. சரி ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லவே அவரும் வந்து சரின்னு போவார். சரி அவங்க ரூமில் போயிட்டு நீங்கள் வந்து அவர் வந்து அவர் பெட்டில் வந்து உட்கார சொல்வார், நீங்களும் உட்காருவீங்க. உங்களுக்கு வந்து நம்பவே முடியாது, ஜங்குக் கூட ஒரு பெட்டில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. சரி ஸ்டோரிக்கு இது தேவை தான், ஸோ வச்சுக்கோங்க. நீங்கள் உட்காந்துருக்கும் போது உங்களுக்கு சர்ப்ரைஸ் அதான் எல்லாமே இருக்கும், நார்மலாக நம்மளுக்கு இருக்கிறது தானே, நம்ம ஐடல் பக்கத்தில் நம்ம இருந்தால் எப்படி இருக்கும் அதே தான். ஸோ நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும். சரி ஜங்குக் வந்து உங்களுக்கு வந்து பிளாங்கெட்டு பில்லோஸ்ன்னு தருவார். நீங்களும் ஓகேன்னு படுப்பீங்க, அவரும் படுத்துருவார். சரி என்னடா எல்லாமே நல்லா போதேன்னு நினைக்கிற நேரத்தில் தான் பொசுக்குன்னு குண்டு அள்ளி போடுற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். என்னென்னா ஜங்குக் வந்து உங்களை எப்படி சொல்கிறது, அவருக்கு எப்போவுமே கடல் பண்ணிட்டு தூங்குறது பிடிக்கும் இல்லையா, ஸோ அதனால் வந்து அவங்கக்கிட்ட கேட்பார், நீங்களும் வந்து அக்செப்ட் பண்ணிப்பீங்க. ஸோ அதனால் உங்களை வந்து ஹக் பண்ண மாதிரி தான் படுத்துப்பார். பட் அதுவே கொஞ்சம் வில்லங்கமாகிடும். ஸோ என்ன ஆகும்னா அவர் வந்து ஆல்ரெடி நிறையா வந்து ஸ்ட்ரெஸ்ஸு அண்ட் டிப்ரெஷன் டயர்ட் அப்படின்னு தானே இருப்பார். ஸோ அதனால் வந்து உங்கள்கிட்ட இருந்து அந்த கம்ஃபர்ட் கிடைக்கும் போது அவருக்கு வந்து அது ரொம்ப அந்த டயர்ட்னஸ்க்கு அவருக்கு கொஞ்சம் அது ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதனாலேயே வந்து அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா அதே வந்து அந்த கம்ஃபர்ட்டே வந்து இன்னும் வேணும் அப்படின்றதுக்காக உங்கள் கூட வந்து க்ளோஸாக வந்து இருப்பார். ஐ மீன் ஆக்சுவலி இன்டிமேட்டாக இருப்பார். நீங்கள் சொல்லுவீங்க வேண்டாம் இது வந்து வெளியில் எங்கன்னா போச்சுன்னா வந்து ப்ராப்ளம் ஆகிடும் ஜங்குக்ஷி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. பட் ஜங்குக் வந்து சொல்லியிருப்பார்,
ஆக்சுவலி இந்த கம்ஃபர்ட்னஸ் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். ஸோ உங்களாலேயும் வந்து அவர், ஏன்னா உங்கள் ஃபேவரட் ஐடல் வந்து ஒரு கஷ்டப்படும் போது உங்களால் வந்து சும்மா இருக்க முடியல. ஸோ அவருக்கு எப்படியாச்சும் கம்ஃபர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அக்செப்ட் பண்ணிடுவீங்க. சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே அந்த நைட்டு உங்களுக்கு வந்து அப்படியே போகும். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங்கு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் வந்து முழிச்சு பார்ப்பீங்க. பார்த்த உடனே உங்களுக்கு லாஸ்ட் நைட் நடந்த எல்லாமே ஞாபகம் வரும். ஸோ ஜங்குக் கூட அப்படி இருந்தது, அது எல்லாமே ஞாபகம் வரும். உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் கில்ட்டாயிரும். ஸோ அவருக்கு கம்ஃபர்ட் கொடுக்கணும்னு நினச்சி அவரோட கெரியருக்கே வந்து எதனா பிரச்சனையாயிடுமோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பயம் வந்துடும். ஸோ நீங்கள் அதெல்லாம் யோசிச்சுருக்கும் போதே ஜங்குக்கும் வந்து கண்ணு திறப்பார். ஐ மீன் அவர் தூக்கத்துலேருந்து வேக்கப் ஆவார். ஸோ அவர் பார்த்துட்டு அப்புறம் தான் சுற்றி முற்றி பார்ப்பாரு. அப்போ தான் மனுஷனுக்கு எல்லாமே நடந்தது ஞாபகம் வரும். ஞாபகம் வந்து உங்களை பார்த்த உடனே அப்படியே மனுஷன் ஷாக் ஆகிட்டு அப்படியே ஒரு 4-5 டிஸ்டன்ஸ் தள்ளி அப்படியே ஏஞ்சி உட்காந்துருவார். அவர் அப்போ தான் ப்ராசஸ் பண்ணுவார் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு என்னடா பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் ரியாக்ஷன். அவர் டக்குன்னு இல்லை பார்த்துட்டு ஐம் சாரி சாரி சாரி, நான் எதுவுமே வேணுட்டே பண்ணல, ஐம் ரியலி சாரி அப்படின்னு அவருக்கு ஒரு மாதிரி பயந்துருவார். ஆக்சுவலி நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது. நீங்கள் சைலண்ட்டாக தான் உட்காந்துருப்பீங்க. எங்கள் ஜங்குக்கா ஏஞ்சி அவரோட ட்ரெஸ்லாம் போட்டுட்டு என்னை சீரியஸாக மன்னிச்சிடு, நான் வேணுன்ட்டு இப்படிலாம் பண்ணலை, நான் 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 ஏன் அப்படி யோசனை எனக்கு தெரியல, ஐம் சாரி, ரியலி சாரி, நான் அந்த இன்டென்ஷனில் நான் அவங்க கூட இல்லை, ஐம் சாரி அப்படின்னு மனுஷன் 1008 தடவை சாரி கேட்பார். நீங்கள் அப்படியே சைலண்ட்டாகவே இருப்பீங்க. அவர் வந்து என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃபேஸை பார்க்குறதுக்கு கூட அவர் தைரியம் இல்லை. அதனால் அவர் வெளியில் போயிடுவார் ரூமை விட்டு. நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே சைலண்ட்டாக தான் உட்காந்துருப்பீங்க. ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு தெரியுது என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு ஃபர்ஸ்ட் சஞ்சுவை தான் போய் பார்ப்பீங்க. நான் அவள் தூங்கிட்டுருப்பா இல்லையா கெஸ்ட் ரூமில், அவளை போய் பார்த்துட்டு அவளை எழுப்பிட்டு அவகிட்ட எதுவுமே சொல்லாமல் தரதுன்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவீங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் என்னென்னா நீங்கள் வந்து அந்த வீட்டை விட்டு போயிடணும், யாருன்னா பார்க்குறதுக்குள்ளே, இல்லைனா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போயிடுவீங்க. ஜங்குக்கு ஒரு பாய் கூட சொல்லாமல் கூட்டிகிட்டு போயிடுவீங்க. அப்புறம் உங்கள் வீட்டுக்குமே வந்து போயிடுவீங்க. இந்த சஞ்சு வந்துட்டு சரி சொல்லு என்ன ஆச்சு, என்ன ஆச்சுன்னா ஒன்றும் ஆகலையே, பொய் சொல்லாமல் சொல்லு, நான் தூங்கினதுக்கப்புறம் என்னமோ நடந்திருக்கு, அதை என்கிட்ட மறைக்காத ஈஷா, என்ன ஆச்சுன்னு சொல்லு. ஏய் நான் தான் சொல்கிறேன்லடி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஈஷா, உன்னை பற்றி எனக்கு தெரியும், நான் இப்போவும் சொல்கிறேன் ஒன்றும் ஆகலை. ஓ ஒன்றும் ஆகாமல் தான் வீட்டை விட்டு வரும்போது ஜங்குக்கு வந்து அப்படி சோகமாக ஒரு மாதிரி எக்ஸ்ப்ரெஷனோட பார்த்துட்டு இருந்தாரோ. அப்புறம் உன் ட்ரெஸ் கூட ஏதோ அவசரமாக எடுத்து போட்ட மாதிரி தான் ரிங்கிளாக இருக்குது, என்ன தான் ஆச்சு, தயவு செஞ்சு நீ உண்மையை சொல்ல. சஞ்சு அது நேற்று நைட்டு எனக்கும் ஜங்குக்கும் எல்லாம் என்ன எல்லாமே முடிஞ்சிருச்சு. என்ன முடிஞ்சிச்சு? அது நானும் ஜங்குக்கும் இன்டிமேட்டா. ஏய் நான் விளாட்றியா லூஸ் மாதிரி, இப்படி காமெடி பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லை, ஒழுங்காக சொல்லு என்னாச்சு, என்ன எதனா சண்டையா? அதுவும் நம்ம ஐடியில் கூட என்னடி சண்டை? சண்டை கிடையாது, நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். ஈஷா ஆர் யூ சீரியஸ்? ஐ எம் டேம் சீரியஸ். எனக்கு கொஞ்சம் அங்குக்கும் எல்லாம். அடி பாவி, ஏய் என்னடியா ஜங்குக்கு உன்னை பார்த்து 2 நாள் இருக்குமா, அதுக்குள்ளே என்னடி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்கும் போது நீங்கள் நடந்த எல்லாத்தையும் சொல்லுவீங்க. அவளுக்கா ஏதோ இடியை தூக்கி அவள் தலையில் வச்ச மாதிரி ஆகிடும். அவள் எதுவுமே பேசாமல் உங்களை அப்படியே ஷாக்காக பார்த்துட்ருப்பா. கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவுன்னு எதனா இருக்கா? என்ன பண்ணி வச்சுருக்கான்னு உனக்கு அந்த ரியாலிட்டி புரியுதா இல்லையா? ஏன் அவன் ஐடல்ரி, நீ நம்ம சாதாரண ஒரு நார்மல் கேர்ள்ரி, நம்ம சாதாரண ஒரு நார்மல் கேர்ள்ஸ்டி, எப்படிடி? இங்கே பாரேஷா, இதை மட்டும் வெளியில் போச்சுன்னு வச்சுக்கோ, அவன் கெரியர் மொத்தமாக முடிஞ்சிச்சு. அவன்துன்னு கிடையாது, அந்த டீம் மெம்பர்ஸ் மொத்த பேரோட கெரியருமே போச்சு. இப்போயாவது உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு தெரியும்
தெரிஞ்சு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கியா? நான் உன்கிட்ட சொன்னேன் இல்லடி, அந்த டைம் அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தார், என்னால் அவரை அப்படி பார்க்க முடியல, நான் அவருக்கு கம்ஃபர்ட் கொடுக்கணுன்ட்டு தான். ஏய், என் வாயில் வேறு மாதிரி வந்துடும், பேசாமல் இருந்துரு. ஏண்டி, ஒருத்தனுக்கு கம்ஃபர்ட் கொடுக்கணுன்னு போய் அவன் கூட படுப்பியாடி? ஏய், நீ என்ன அவ்வளோ சீப்புன்னு நினச்சிட்டியா? பின்ன நீ பண்ணது அப்படி தான் இருக்கீஷா. நார்மலாக இருந்தால் கூட பரவாயில்லைஷா, அதுவும் அவன் ஒரு ஐடல். இது எங்கே போய் முடியும்னு உனக்கு நல்லாவே தெரியும். இப்போ என்ன பண்ணுறது நீயே சொல்ல, தயவு செஞ்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லு. எனக்கு தெரியலன்னு தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் சஞ்சு, நீயே இப்படி சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி அழுக வந்துடும். ஏன்னா ரியாலிட்டி உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஸோ அதனால் உங்களுக்கு அழுக வந்துடும். அதை சஞ்சு பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லி உங்களை ஹக் பண்ணிவிட்டு, சரி விடு, நடந்துருச்சு, இதுக்கப்புறம் நம்ம எதுவும் மாற்ற முடியாது, சரி விடு பார்த்துக்கலாம், ஜங்கு கூட வீட்டில் ப்ரைவசி இருக்கும்னா யாருக்கும் எதுவும் தெரியாது, பார்த்துக்கலாம் அப்படின்னு இவ சொல்லும் போது நீங்கள் உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க, அது நேற்று அப்படி ஆச்சுன்னு சொன்னேன்ல. ஆமாம், ப்ரொடெக்ஷன் எதுவும் இல்லை. ஆமாம், யூஸ் பண்ணல. ஐயோ கடவுளே, நான் எங்கன்னா போயிடவா, நான் எங்கன்னா முட்டிக்கவா? பின்ன என்ன இவ்வளோ பெரிய விஷயம் சிம்பிளாக சொல்கிறேன். ஏண்டி ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ண ஒரு பேசிக் இது கூட தெரியாதா? நான் அந்த மாதிரி ஆளுன்னு நினச்சிட்டு இருக்கியா? எப்போவுமே நான் வச்சுட்டே சுற்றுறதுக்கு நான் உனக்கு தெரியாதா நான் எவ்வளோ நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு? அதெல்லாம் என்கிட்ட இல்லடி. இப்போ என்ன தாண்டி பண்ணுறது? இப்படி பண்ணி தொலைச்சிருக்கேன். எதனா ஆச்சுன்னு வச்சுக்கோ, மொத்தமே சோலி முடிஞ்சு. நீ இன்னும் இது பண்ணாத. என்கிட்ட நான் அதுக்கு ஒரு இது வச்சுருக்கேன், எனக்கு டேப்லெட் வேணும். டேப்லெட்டா? என்ன லூஸா? அந்த டேப்லெட் எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் தெரியுமா? டேப்லெட் வேணுமா டேப்லெட்டு? நம்ம டாக்டர்ஸ் டீ, ஞாபகம் இருக்கா? மூடிட்டு போய் வாங்கிட்டு வா. ஆமாம், ஷோ சரி நீ இரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் அந்த டேப்லெட்க்கு போவா. ஸோ அப்படியே உங்களுக்கு டேஸ் போகும். ஸோ நீங்கள் அந்த டேப்லெட் போட்டிருப்பீங்க. அண்ட் அப்படியே தான் டேஸஸ் போகும் உங்களுக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு மெம்பர்ஸை பார்க்கணும், கான்சர்ட் அட்டென்ட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதெல்லாம் பண்ணியிருப்பீங்க இல்லையா? இப்போ டோட்டலாக அதை விட்டுருப்பீங்க. ஸோ கான்சர்ட்டும் அட்டென்ட் பண்ணுறது கிடையாது, மெம்பர்ஸும் அண்ட் ஃபேன் மீட் எதுவுமே பார்க்கறது கிடையாது. அதாவது பிடிஎஸ் இன்வால்வ்டு எதுலேயுமே நீங்கள் கலந்துக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த இன்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறம் ஜங்குக்கை எப்படா நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எந்த இதுலேயும் மோஸ்ட்டாக போக மாட்டீங்க. அப்படி தான் ஒரு 3 months அப்படியே பாஸ் ஆகும். ஒரு நாள் என்ன ஆகும்னா, ஒரு பாஸ்ட் 1 வீக்காக உங்களுக்கு உடம்பு முடியாமல் இருக்கும். ஸோ நார்மலாக இந்த நாசியா, டிசினஸ், வாமிட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஒரு நாள் கோச்சில் உட்காண்ட்ருப்பீங்க. எங்கள் சஞ்சு தான் இங்கே பார், நான் உன்ட்ட அன்றைக்கே சொன்னேன், தயவு செஞ்சு செக் பண்ணு. ஏன்னா இப்போ நீ இருக்கிற நிலமையை பார்த்தியா? 1 வாரம் ஆச்சு, தயவு செஞ்சு செக் பண்ணு. இப்போ நீ என்ன செக் பண்ண சொல்கிற? நான் என்ன செக் பண்ண சொல்கிறேன்னு உனக்கு தெரியவே தெரியாதுல்ல? தெரியாத மாதிரி நடிக்காதேஷா. இல்லடி எனக்கு தெரியுது, ஆனால் இங்கே பார், உண்மையிலேருந்து தப்பிக்க நம்மளால் முடியாது. தயவு செஞ்சு போ, என்ன அடுத்துன்னு பார்ப்போம், போ தயவு செஞ்சு போ அப்படின்னு அவங்கள பிடிச்சி தள்ள. நீங்களும் சரின்னு சொல்லிட்டு ப்ரெக்னென்சி கிட் எடுத்துகிட்டு போவீங்க. அண்ட் ஆமாம், நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பீங்க. ஸோ கிட்லேயும் கன்ஃபார்ம் ஆகிடும். நீங்கள் அப்படியே நின்றுட்டுருப்பீங்க. இங்கே சஞ்சு பார்த்துட்டு என்ன அப்படின்னு சொல்லுவாள். நீங்கள் அதை காட்டுவீங்க. அவளுக்கு அவ்வளோதான், சோல் அவள் உடம்புல விட்டு போயிடும், சோலி முடிஞ்சு அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருப்பா. இங்கே சஞ்சு தான் சரி ஓகே ரிலாக்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம காமாக தான் இருக்கணும். ஓகே ரிலாக்ஸ் அப்படின்னு அவள் சொல்ல, இங்கே நீங்கள் தான், நான் என்னமோ காமாக தான் இருக்கேன், நீங்கள் தான் பயத்தில் அப்படியே நடுங்கிட்டுருக்க. பின்ன நீ காமாக இருப்படி, வாய் மூடி, நீலாம் பேசவே பேசாத, உன் மேலே சரி காண்டில் இருக்க, நீ மூடிட்டு வந்துரு.
அப்படின்னு அவள் சொல்லவே நீங்கள் சைலண்ட் ஆகிடுவீங்க. கப்பு சிப்புன்னு பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு என்னமோ சைலண்ட்டாக நல்ல பிள்ளை மாதிரியே நிற்க வேண்டியது. இங்கே சஞ்சு வந்து சரி ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்க வேண்டியது, நீ பேபியை வச்சுக்க போறியா இல்லையா? இது என்னுடைய கேள்வி. நான் பேபியை கண்டிப்பாக வச்சுப்பேன். இது வந்து ஜங்குக்கோட ஒரு ஒரு உயிர், இது எப்படி நான் வந்து அழிப்பேன்? நான் வச்சுப்பேன். இதெல்லாம் மட்டும் நல்லா பேசு, அசிங்கமாக வருது என் வாயில் அப்படின்னு இங்கே சஞ்சு வந்து சொல்லிட்டுருப்பா. சரி ஓகே, இப்போ இதை வச்சுக்க போகிறேன், ஜங்குக்கிட்ட சொல்லாமா? இல்லை வேண்டாம், அவர்கிட்டலாம் சொல்ல முடியாது. அவர் எல்லாமே அவர் குழந்தை நீ வளர்ப்பியோ? வேறு என்ன பண்ண சொல்கிற சஞ்சு? இது வாய்ப்பே இல்லை. இப்போ கண்டே இந்த விஷயத்த நம்ம சொன்னோன்னா அவன் கெரியர் மொத்தமாக முடிஞ்சிடும். நான் அதை விரும்பலை. அதுவும் என்னால் அவன் கெரியர் முடியாத நான் விரும்பலை. ஏன்னா நம்மளுக்கே தெரியாமல் சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ இருக்கிற நிலைமைக்கு வந்திருக்கான். அதனால கிடையாது, நம்ம ஜங்குக்கிட்ட சொல்லாமே பேபியை வளர்க்கலாம். ஸோ இதுதான் உன் முடிவா? ஆமாம், அதுவும் நான் ஒரு டிசிஷனுக்கு வந்திருக்கேன். என்ன? பாரிஸ்க்கு போகலாம், அங்கே போய் செட்டில் ஆகிக்கலாம். பாரிஸா? ஆர் யூ சீரியஸ்? இந்த நிலமையில நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கம்மா, உன்னை எப்படி நான் தனியாக பாரிஸ்க்கு அனுப்புறது? தனியாக நான் எங்கே போகிறேன்னு சொன்னேன்? நீயும் என் கூட தான் வரணும். ஆக மொத்தம் நீ பண்ணுற மொத்த க்ரைம்லேயுமே நான் இன்வால்வ் ஆகணும்னு நீ நினைக்கிற? அஃப்கோர்ஸ், அதுக்கு தான் என் ஃப்ரெண்டு. வேணாண்டி, கொம்முன்னு இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவள் சொல்ல, இங்கே நீங்கள் தான். ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, டேப்லெட் போட்டு எப்படி வந்து ஹவ் இஸ் திஸ் பாசிபிள்? நீ ஒரு டாக்டர் தானே, பேசிக்காக உனக்கு தெரியும்ல, டேப்லெட் 100% அது ஒர்க் ஆகும்னு கிடையாதே. அதனால் மேபி எதனா இருக்கலாம் அப்படி நீங்கள் சஞ்சு சொல்ல, நீங்கள் வந்து உங்கள் ஸ்டொமக்கில் கை வச்சுட்டு மேபி என் பேபி டேப்லெட்க்கு எதிராகவே ஃபைட் பண்ணிவிட்டு இந்த உலகத்தில் வாழணும்னு நினைக்கிது போல் அப்படின்னு நீங்கள் சிரிச்சிட்டே சொல்ல, இங்கே சஞ்சு ஒரு மாதிரி அவளுக்கும் சிரிப்பு வந்துடும், ஸ்மைல் வந்துடும். ஆமாம்மா, ஜங்குக் பேபி ரொம்ப ஸ்ட்ராங் தான் அப்படின்னு அவள் சொல்லி நீங்கள் சிரிச்சிட்டு அப்படியே வந்து நீங்கள் பாரிஸ்க்கு வந்து போயிருப்பீங்க. ஸோ பாரிஸ்க்கு போயிட்டு உங்கள் ப்ரெக்னென்சி டைம் ஃபுல்லாமே வந்து நீங்கள் பாரிஸில் தான் வந்து இது பண்ணுவீங்க. சஞ்சு தான் உங்களை வந்து பார்த்துப்பா. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பாய் பேபியும் பிறந்திருக்கும். ஸோ அவன் பேர் தான் மின்ஹோ. ஸோ ஆஃப்டர் 3 years இப்படி தான் வந்து உங்கள் லைஃப் வந்து போயிருக்கும். ஸோ இப்போ ப்ரெசண்ட்டுக்கு வந்துடலாம். ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து யோசிச்சு வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம் வந்து உங்கள் பேபி மின்ஹோ வந்து டான்ஸ் ஆடிட்டுருப்பான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா, டிவியில் வந்துட்டு பிடிஎஸ் வந்து வேர்ல்ட் டூர் கான்சர்ட் போகிறாங்க. ஸோ இப்போ வந்து பாரிஸில் வந்து கான்சர்ட் போகிறதா வந்து ஒரு ஆட் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்த்த உடனே மின்ஹோவுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். ஸோ அவன் ஜம்ப் பண்ணிவிட்டு பிடிஎஸ் வராங்க அப்படி சொல்லி கத்திகிட்ருப்பான். இங்கே நீங்கள் அதை பார்ப்பீங்க. நீங்கள் பார்க்குறது சஞ்சுவும் பார்த்துட்டு 2 பேரும் மாற்றி மூஞ்ச பார்ப்பீங்க. இப்போ என்னமோ நடக்க போகுது அப்படின்ற மாதிரியே பார்த்துட்ருக்கும் போது மின்ஹோ வந்து வருவான். வந்து மம்மி அங்கே பாருமா பிடிஎஸ் வராங்களாம்மா, இங்கே வராங்களாம்மா, ஜங்குக்கு வர போகிறாருமாம்மா, நம்ம பார்க்கலாமா, போய் பார்க்கலாமா, ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா. நோ மின்ஹோ, முடியாது. அம்மா என்னம்மா, அம்மா ப்ளீஸ்மா, அம்மா அங்கே பாருமா, உனக்கே தெரியும்ல எனக்கு எவ்வளோ பிடிக்கும், அதுவும் வந்து ஜங்குக்லாம் வராங்கம்மா, ப்ளீஸ்மா அம்மா ப்ளீஸ்மா, நான் நல்ல பிள்ளையாக இருப்பேம்மா, நான் வந்து ஹோம்ஒர்க்லாம் பண்ணுறேம்மா, ப்ளீஸ்மா. முடியாதுன்னா முடியாது மின்ஹோ, அவ்வளோதான், போ அம்மா போன்னு சொன்னேன். அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லவே பாவம் குழந்த அப்படியே அவனுக்கு கண்ணெலாம் கலங்குது. ஸோ கண்லேருந்து தண்ணியாக ஊற்றுது. அவன் எதுவுமே பேசாமல் அவன் ஓடிடுவான் அவன் ரூமுக்கு. நீங்கள் உங்களுக்கு ஒரு பக்கம் கஷ்டமாகவும் இருக்கும், பட் இன்னொரு சைடு வந்து இல்லை வேண்டாம் அப்படின்னும் இருக்கும். இங்கே சஞ்சு வந்துட்டு, ஏண்டி அவன் பாத்தியா, வேறு என்னடியா நான் பண்ண சொல்கிறேன், இப்போதைக்கு வேண்டாம், அது சரிப்பட்டு வராது, மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், நீ ஜங்குக்கே நம்மளை பார்த்தான்னா முடிஞ்ச ஜோலி.
இதை பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஏய் போதும் நிறுத்து. ஆமாம் அப்படியே நான் உண்மையாக சில டைம் கசக்கதாம்மா செய்யும். ஏய் போதும்டி. சரி ஓகே ஃபைன் என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து போயிடுவா. அப்படி தான் அன்றைக்கி நைட்டு வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து போகும். நீங்கள் வந்து உங்கள் ரூமில் வந்து நைட்டு உட்காந்து புக் படிச்சுட்ருப்பீங்க. அந்த டைம் வந்து உங்கள் ரூம் டோர் வந்து நாக் ஆகும். ஸோ நீங்களும் போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே உங்கள் பேபி தான் கையில் வந்து ஒரு பன்னி பொம்மையை வச்சுட்டு ஒரு மாதிரி அவனுக்கு வந்து ரொம்ப அழுதுருப்பான். அதனால கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்கும், சீக்ஸ்லாம் ஒரு மாதிரி வீங்கி அந்த டியர்ஸ் வந்து அப்படியே இருக்கும். ஸோ பவுட் பண்ணிவிட்டு அம்மா நான் உங்க கூட வந்து படுக்கவா அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து க்யூட்டாக கேட்கும். அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே ஜங்குக்கோட மினி ஜெராக்ஸ் என்னல்ல, ஸோ அவர் வந்து பவுட் பண்ணால் எப்படி பண்ணுவார் அது மாதிரி தான் இவனும் பண்ணிட்டு நிற்பான். உங்களுக்கு அதை பார்க்க ஒரு பக்கம் க்யூட்டாகவும் இருக்கும், இன்னொரு பக்கம் குழந்த அழுறானேன்னு கஷ்டமாகவும் இருக்கும். சரின்னு சொல்லிவிட்டு ஓகேன்னு சொல்லி அவனை தூக்கிப்பீங்க. தூக்கிட்டு போயிட்டு பெட்டில் வந்து படுக்க வைப்பீங்க. அம்மா ப்ளீஸ்மா நான் எல்லா ஹோம்ஒர்க்கும் பண்ணுறேம்மா. இந்த வீக் ஃபுல்லாக இருக்கிற எல்லா ஹோம்ஒர்க்கும் பண்ணுறேம்மா. நான் அடம் பிடிக்க மாட்டேம்மா, நீ சொல்கிறதெல்லாம் செய்கிறேம்மா. நான் வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் சாப்பிட்றேம்மா. ப்ளீஸ்மா என்னை கூப்பிட்டு போம்மா அப்படின்னு அவன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கெஞ்சுவான். அவங்களுக்கு அதை பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாயிடும். இன்னொரு பக்கம் அவன் க்யூட்டாகவும் அதெல்லாம் சொல்லுவானா. நீங்கள் ஓகே உங்களால் வந்து அதை இது பண்ண முடியாது. சரின்னு சொல்லிட்டு சரி ஓகே, ஆனால் ஒரு கண்டிஷன். ஓகேம்மா. என்னம்மா? நானும் இல்லை சஞ்சு ஆண்டியும் இல்லாமல் தனியாக எங்கேயும் போகக்கூடாது, புரியுதா? எங்கள் கூட மட்டும்தான் இருக்கணும். ஓகேம்மா, டீல்மா. போகலாம்மா ப்ளீஸ். சரி ஓகே நம்ம போகலாம். இப்போ வா தூங்கு அப்படின்னு சொல்லவே அவனும் நல்ல பிள்ளை மாதிரி படுத்துருவான். உங்களுக்கு அதை பார்க்க ஒரு பக்கம் கஷ்டமாகவும் இருக்கும். சரி குழந்த ஆசைப்படுறானே அப்படின்ற மாதிரி அக்செப்டும் பண்ணிடுவீங்க. ஸோ அப்படியே அந்த 2 days வந்து ஸ்கிப் ஆகும். ஸோ இன்றைக்கி தான் வந்து பிடிஎஸ் கான்சர்ட்டு. ஸோ நீங்கள் போகிற நாள் வந்து இன்றைக்கி தான். நீங்கள் வந்து உங்கள் பேபி ஃபுல்லாக ரெடி பண்ணியிருப்பீங்க. அண்ட் வந்து அதே மாதிரி அவனுக்கு மாஸ்க்கும் போட்டு விட்டுருப்பீங்க. நீங்களும் வந்து மாஸ்க் போட்டிருப்பீங்க, சஞ்சுவும் மாஸ்க் போட்டிருப்பா. அதுக்கு ஒரு ரீசனும் சொல்லியிருப்பீங்க. ஏன்னா வந்து கோல்டு வந்து எல்லா இடத்துலையும் பரவுது, ஸோ அதனால் மாஸ்க்கை வந்து கழட்டக்கூடாதுன்னு சொல்லியிருப்பீங்க. உங்கள் பேபியும் ஓகேன்னு தலையை ஆட்டிட்டு எல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு 3 பேரும் வந்து போவீங்க. ஸோ ஃபைனலி கான்சர்ட்டுக்கும் அந்த கான்சர்ட் வென்யூக்கும் வந்து போயிருப்பீங்க. அண்ட் உங்களோட பேட் லக் உங்களுக்கு டிக்கெட்டுமே வந்து செகண்ட் ரோலே கிடச்சிரும். நீங்களும் சஞ்சுவும் அப்படியே ஃபேஸ் பார்த்துறீங்க. சஞ்சுவா போச்சு சொல்லி முடிஞ்சு போ அப்படின்ற மாதிரி ஆரம்பமே வாய வைப்பா. நீங்களும் வந்து மூடிக்கிட்டு வா அப்படி சொல்லிவிட்டு உங்கள் பேபியை பிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் சீட்டுக்கு வந்து போவீங்க. ஸோ எங்கே தனியாக விட்டால் அவன் எங்கன்னா ஓடிடுவானோன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கும் சஞ்சுக்கும் நடுவில் வந்து அவனோட சீட்டில் உட்கார வைப்பீங்க. ஸோ இவனும் உட்காந்துட்டு அந்த ஆர்மி லைட்ஸ்டிக்லாம் பிடிச்சிட்டு உட்காந்துட்டே இருப்பான். அவன் வந்து அம்மா எப்போம்மா வருவாங்க உங்களை கேட்டுகிட்டே இருப்பான். நீங்களும் வருவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருப்பீங்க. ஸோ ஃபைனலி கான்சர்ட்டுமே வந்து ஸ்டார்ட் ஆகும். மெம்பர்ஸும் வந்துட்டு ஒவ்வொருத்தராக வந்து லைனாக வர ஆரம்பிப்பாங்க. ஸோ இங்கே உங்கள் பேபி தான் வந்துட்டு மாமா வந்துட்டாங்கம்மா, பிடிஎஸ் வந்துட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட எக்ஸைட்மெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுவும் முக்கியமாக நம்ம ஜங்குக்கை பார்த்துட்டு அவனால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவன் வந்து என்ன பண்ணுவான்னா வந்து மெம்பர்ஸ் எல்லாம் வந்து லைனாக நிற்கும் போது சீட்டு மேலே ஏறி நின்று ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிடுவான். நீங்களா இன்னும் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை உட்கார வைப்பீங்க. ஸோ அவன் அடிக்கடி அந்த மாதிரி சீட்டு மேலே ஏறிலாம் நின்றுட்டுருப்பான். நீங்களும் வந்து அவனை சமாதானப்படுத்துறதுக்கே உங்களுக்கு டைம் போகும். ஸோ அப்படியே மெம்பர்ஸும் வந்து கான்சர்ட் ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே வந்து அவங்க பாட்டு பாடி அதெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அந்த மூமெண்ட் நம்ம ஆர்மிஸ் கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி மூமெண்ட்டில் வந்துட்டு பேசிகிட்ருக்கும் போது ஜங்குக்கு வந்துட்டு உங்கள் டைரெக்ஷனை நோக்கி வருவார். ஸோ உங்களை இன்னும் பார்த்துருக்க மாட்டார், பட் எல்லாரையும் வந்து பார்த்துட்டே பேசிகிட்டே உங்கள் டைரெக்ஷன் கிட்ட வருவார். ஸோ கிட்டக்க இருக்கவே உங்கள் பேபிக்கு இன்னும் அவ்வளோதான் மாமா ஜங்குக் சிவனி கிட்ட இருக்காருமா அப்படின்னு சொல்லி அவன் வந்து அந்த சீட்டு மேலே ஏறி ஜங்குக் ஐ லவ் யூ அப்படின்லாம் கத்திகிட்ருப்பான். ஸோ ஜங்குக்கு அது வந்து கேட்டுரும். ஸோ செகண்ட் ரோலே இருப்பீங்க, அவர் கிட்ட வேறு இருப்பார் இல்லையா, கேட்டுரும். ஸோ கேட்கவே டைரக்ஷனை பார்த்துட்டு அப்படியே பார்ப்பார். பார்த்தா அந்த பேபியை வந்து உங்கள் பேபியை வந்து பார்ப்பார்.
ஸோ மாஸ்க் போட்டதுனால இந்த பேபி அப்படியே பார்த்ததில்ல ஜங்குக், பட் ஸ்டில் அவரோட ஃபேஸ் கட் எல்லாம் இருக்கிறதுனால தான் நீங்கள் மாஸ்க் போட்டிருப்பீங்க. ஸோ மாஸ்க் போட்டு மறைச்சதுனால ஜங்குக்கு வந்து பேபியோட ஐஸ் மட்டும்தான் தெரியும். ஸோ ஒரு 3 செகண்ட்ஸ்க்கு வந்து பேபியை பார்ப்பார். அவனும் வந்து ஹாயெல்லாம் சொல்லவே அவரும் வந்துட்டு பாப்பாவுக்கு வந்து பேபிக்கு வந்து ஹாயெல்லாம் சொல்லிவிட்டு அந்த ஃப்ளைங் கிஸ் வந்து கொடுப்பாரு. ஸோ உங்கள் பேபி அவ்வளோதான். மின்ஹோ வந்து அவன் இன்னும் ஹாப்பியாகிட்டு ஜம்ப் பண்ணிகிட்ருப்பான். நீங்களும் வந்து அவனை வந்து ஒரு கையில் பிடிச்சிட்ருப்பீங்க, சஞ்சுவும் ஒரு கையில் பிடிச்சிட்ருப்பா, எங்கே ஜம்ப் பண்ணி விழுந்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பண்ணிகிட்ருக்கும் போது தான் ஜங்குக்கு வந்து உங்கள் பேபியை பார்த்துருப்பாருன்னு சொல்லியிருப்பேன்ல, அப்போ வந்து பக்கத்தில் நீங்கள் இருக்கிறத பார்ப்பாரு. ஸோ நீங்களுமே மாஸ்க் போட்டிருப்பீங்க இல்லையா, அவர் பார்க்க வராரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் வந்து கீழே குனிஞ்சிருவீங்க. ஸோ ஜங்குக்கு வந்து பார்க்க மாட்டார் ஆப்வியஸ்லி. ஸோ அவரும் வந்து இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மெம்பர்ஸ் கூட ஜாயின் பண்ணிடுவார். ஸோ அப்படியே கான்செப்ட் ஃபுல்லாக போகுது, என்ஜாய்மெண்ட்டு, எக்ஸைட்மெண்ட், பாட்டு எல்லாமே ஃபன்னாக போகும். ஒரு வேளையாக வந்து கான்செப்ட் எண்ட் ஆகிடும். எண்ட் ஆனதுக்கப்புறம் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் பையனுக்கு அங்கேருந்து வர மனசே இருக்காது. அதுவும் ஜங்குக்கை பார்த்தோன்னே வரத்துக்கு மனசே இருக்காது. அதனால் வந்து சரின்னு சொல்லிவிட்டு நீங்கள் 3 பேரும் அங்கே அதான் எல்லாருமே வந்து கிளம்புவாங்க. ஸோ அப்படி போகும்போது நீங்கள் உங்கள் பேபியை வந்து கையில் பிடிச்சிருப்பீங்க, அதாவது அவனை நடக்க வச்சு கூப்பிட்டு வந்திருப்பீங்க. ஸோ அப்படி கூட்டிகிட்டு வரும்போது கூட்டத்தில் என்ன ஆகிடும்னா உங்கள் பேபி வந்து உங்கள் கையை வந்து விட்டுருவான். ஸோ நீங்களும் வந்து ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுட்டு மின்ஹோ அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்ப்பீங்க. பார்த்தா அவன் இருக்க மாட்டான். உங்களுக்கு வந்து ரொம்ப பயம் வந்துடும். இங்கே சஞ்சு தான், எங்கடி அவன், என் கூட தாண்டி வந்தான், கூட்டத்தில் எங்கே போனான்னு தெரில. சஞ்சு, மின்ஹோ வா ஃபஸ்ட்டு தேடலாம், நீ பயப்படாத ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டும் நீங்களும் வந்துட்டு உங்கள் பேபியை தேடி போகிறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பக்கம் வந்து பயமாயிடும், பதட்டமாயிடும். ஏன்னா குழந்தைய காணோன்னா ஒரு மாதிரி, அதுவும் இவ்வளோ கூட்டத்தில் யோசிச்சு பாருங்கள், ஒரு கான்செப்ட்டு ஆர்மிஸ் இருக்கிற கூட்டத்தில் உங்கள் பேபியை தொலைச்சிட்டிங்கன்னா எப்படி, இம்பாசிபிளில். ஸோ நீங்கள் வந்து தேடிட்டுருப்பீங்க. ஸோ கத்துவீங்க, மின்ஹோ எங்கே இருக்க மின்ஹோ அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்தில் உங்களுக்கு அழுகே வந்துடும் உங்கள் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ தேடுவீங்க. அதே டைம் அங்கே கட் பண்ணி மின்ஹோ சைடை பார்த்தோம்னா அந்த பாப்பா உங்கள் பையன் எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே அவன் பாட்டு நல்லா ஜாலியாக வந்து சுற்றுவான். ஸோ அதான் எல்லாம் சுற்றி முற்றி அவனுக்கு அது ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா. ஸோ ஒரு மாதிரி அவனுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட பார்ப்பான். நீங்கள் இல்லைன்றதே அவனை மறந்துருப்பான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அப்படியே போகும்போது ஒரு பர்சன் மேலே வந்து மோதிடுவான். ஸோ யாருன்னு பார்த்தா அது ஜங்குக் தான். ஜங்குக்கு வந்து பேபியை வந்து கீழே பார்த்த உடனே அவன் லெவலுக்கு வந்து முட்டி போட்டு, ஹே படி இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்கவே உங்கள் பேபியா அப்படியே வைட் ஐஸோட ஜங்குக்கு அவனால் நம்பவே முடியாது. அட்மையர் பண்ண ஒரு ஐடல், ஸ்டேஜில் பார்த்து டிவியில் பார்த்த ஒரு ஐடல் திடீர்னு நம்மக்கிட்ட வந்து பேசினா எப்படி இருக்கும். ஸோ அதுதான் உங்கள் பேபிக்கும். அவன் ஷாக்டாக வந்து பார்ப்பான். எங்கள் ஜங்குக்கு அதை பார்த்து சிரிச்சிட்டு, ஓய் கிடோ உன்கிட்ட தான் கேட்குறேன், இங்கே என்ன பண்ணுற, அதுவும் தனியாக, ஆமாம் உன் பேர் என்ன? ஜங்குக், நான் என் பேர் மின்ஹோ. மின்ஹோ அப்படின்னு சொல்லவே அவனும் ஆமாம் ஆமான்னு சொல்லி தலையாட்டுவான். இங்கே ஜங்குக்கு வந்து நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மின்ஹோட கையை வந்து ஹோல்ட் பண்ணுவான். ஸோ இங்கே மின்ஹோக்கு ஷாக்கு. அவன் ஹோல்ட் பண்ணியிருக்க கையை பார்ப்பான், ஜங்குக்கு பார்ப்பான், கையை பார்ப்பான், ஜங்குக்கு பார்ப்பான். இதை பார்த்தோன்னே ஜங்குக்கே சிரிப்பு வந்துடும். ஸோ அவன் வந்து அவன் தலையை வந்து ரஃபில் பண்ணிவிட்டு, ஆமாம் இங்கே என்ன பண்ணுற தனியாக, உங்கள் பேரண்ட்ஸ் எங்கே அப்படின்னு அவர் கேட்கவே தான் உங்கள் பையனுக்கு ரியலைஸ் ஆகும், ஆமாம் அம்மா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பையன் சுற்றி முற்றி பார்ப்பான். அதை பார்த்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு கேட்பாரு, என்னப்பா உங்கள் அம்மா எங்கே? நான் அம்மா கூட தான் வந்தேன், அம்மா காணும், அம்மா சஞ்சு ஆண்டி இருந்தாங்க, எங்கே போனாங்க அப்படின்னு அப்போ தான் ரியலைஸ் பண்ணி சுற்றி முற்றி பார்க்குறான். ஜங்குக்கா அவனுக்கு ஒரு மாதிரி சிரிக்கிறதா இல்லை வந்துட்டு இவன் வந்து இப்படி பண்ணுறானேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறதான்னு தெரியல. ஏன்னா உங்கள் குழந்தைக்கு வந்து கண்ணில் கலங்கியிருக்கும். ஸோ நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லவே இவன் அதான் உங்கள் பேபி வந்து அப்போ தான் வந்து பார்ப்பான் சுற்றி முற்றி, அம்மா காணும் அப்படி சொல்லிட்டு
அழ ஆரம்பிச்சிருவான். இங்கே ஜங்குக்கா உங்கள் பையனை பார்த்துட்டு சரி சரிங்க பாரு அழாத, நம்ம எப்படி இருந்தாலும் உங்கள் அம்மா கண்டுபிடிச்சிடலாம் சரியா அப்படின்னு உங்கள் பேபியை வந்து கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ அதே டைமு நீங்கள் வந்து பார்த்துருவீங்க. ஸோ ஜங்குக்கு ஃபஸ்ட்டு நோட் பண்ண மாட்டீங்க, உங்கள் பேபி தான் பார்ப்பீங்க. பார்த்த உடனே மின்ஹோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் தான். வேகமாக போயிட்டு உங்கள் பேபியை வந்து ஹக் பண்ணுவீங்க. ஹக் பண்ணிவிட்டு அழுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நிமிஷம் உசிரே போயிருக்கோம் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லவே. அப்படி நீங்கள் வந்து அழுதுட்ருப்பீங்க. ஸோ வந்து இங்கே உங்கள் பேபியும் வந்து உங்களை ஹக் பண்ணிவிட்டு அழுதுட்ருப்பான். இங்கே நீங்கள் அழுதுட்ருக்கிறத பார்த்து ஜங்குக் தான் ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக்டாக வந்து பார்ப்பாரு. ஸோ என்ன தான் நீங்கள் மாஸ்க் போட்டிருந்தாலும் கிட்டக்க இருக்கும் போது அவருக்கு ஈஸியாகவே தெரிஞ்சிடும். ஸோ அது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் பேபியும் வந்து அப்படியே வந்து சரி ஷாக்டாக வந்து பார்த்துட்ருப்பாரு. அண்ட் இதோடு நான் வந்து இங்கே இதை முடிச்சுக்கிறேன். ஆக்சுவலி இது நான் ஒன் ஷார்ட்டாக போடணுன்னு நினச்சேன், பட் வந்து ஸ்டோரி ரொம்ப லாங்காக போகுது. ஸோ அட்மீன்ஸ் நான் வந்து இது 2 ஷார்ட்டாக போடுறேன். நெக்ஸ்ட் ஷார்ட்டில் வந்து செகண்ட் ஷார்ட்டில் வந்து நான் அதை முடிச்சிடறேன். ஸோ அண்ட் யங்டா மீ பாய்.